பரஞ்சோதி மகானுடன் வேதாத்ரி மகரிஷி தம்பதியர்கள் தேசிய இல்லத்தரசிகள் தினம் இன்று. அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும் தேசிய இல்லத்தரசி தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பின் ஊதியம் அன்பாக, ஆதரவாக, அரவணைப்பாக, கருணையாக வழங்கப்பட வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு இல்லத்தரசி தின நல்வாழ்த்துக்கள். விமன். W for wonderful, O for outstanding, M marvelous, A adorable, N nice. ரெசிபி ஃபார் சக்சஸ், அதாவது நாம் வெற்றியை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஐடியாஸ், நம் எண்ணங்கள் சேர்த்து அரை கப் நல்ல எண்ணம் சேர்த்து ஒரு துளி பாசிட்டிவிட்டி நல்லதையே நினைத்து 3/4 கப், அதாவது 3/4 கப் ஆஃப் இமேஜினேஷன் கற்பனை திறனை அதில் இணைத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் லீடர்ஷிப் ஆளுமைத்தன்மை அதையும் இணைத்து 2 ஸ்பூன் டீம் ஒர்க், அதாவது ஒன்றாக இணைந்து செயல்படுவது. நாம் மலவளக்கலையாகிய அன்பர்கள் யாவரும் மகரிஷி இட்டு சென்ற அவர் விரும்பிய தனிமனித அமைதியிலிருந்து உலக அமைதி மிக மிக முக்கியமானது. நாம் அனைவரும் கைகோர்த்து இணைந்து செயல்பட்டால்தான் மகரிஷி கண்ட கனவு நினைவாக்க முடியும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக நாம் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால், மகளிருக்கு என்னென்ன நோய்கள் வருகின்றது அதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மனவளக்கலை பயிற்சிகள் செய்வதன் மூலம் இயற்கையாகவே செயற்கையாக இருக்கும் மருத்துவத்தில் இருந்து விடுபட்டு இயற்கையாகவே எப்படி நாம் வந்த நோயையும் சரி செய்து கொண்டு வராமல் இருப்பதற்கும் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்கு. அல்சீமியஸ் டிசீஸ் எந்த வயதுல வேணா வரலாம். முதியோர்களுக்கு, மகளிர், அதாவது மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டயத்துக்கு மேல மறதி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அல்சீமியஸ் டிசீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், கார்டியோவாஸ்குலார் டிசீஸ், அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நீண்ட நாள் வலி, மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டிசீசஸ் ஆஃப் தி லங், கேஸ்ட்ரோஎன்டெராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது செரிமானம் சீராக செயல்படாமல் போவது, லூப்பஸ் கட்டிகள் வருவது, மைக்ரேன் ஹெட்டேக் ஒத்த தலைவலி, மூட் டிசார்டர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனநிலை மாற்றங்கள், அது சிறு வயதிலிருந்தே பெண்கள் மாதவிடாய் முதிர்ச்சி அடையும் தருவாயிலிருந்து ஒரு மாதமும் ஒரு பெண் ஆனவள் இதை சந்திக்கிறாங்க. இதை பின்வரும் ஸ்லைடுகளில் நாம் ஆழமாக சிந்திப்போம். மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள். இதற்கு மேலும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிகள் எப்படி இதற்கு உதவுகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது பாத்தீங்கன்னா கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு 2 மூட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 மூட்டும் இணையிற நடு பகுதியில சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ்வு வந்து தானா நம்ம சரிவர ஏக்கம் இல்லாததுனால பல உணவு மாற்றங்களாலையும் இந்த மாதிரி ஏற்படுற ரசாயன உடலில் ஏற்படுற தானாக ஏற்படுற ரசாயன மாற்றங்களாலையும் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா கால் மூட்டு வலி எந்தெந்த எங்கெங்கெல்லாம் மூட்டு 6 மூட்டு இடங்கள் இருக்கு நம்ம உடம்புல, எல்லா இடம்புலயும் உங்களுக்கு வந்து இந்த தேய்மானத்தினால உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, வலி வருகிறது. அப்படி பாத்தீங்கன்னா என்னாகும், சில டைம் வந்து ஓவரா நம்ம வேலை செஞ்சோம்னாக்க டயர்ட்னஸ் வரும், உடல் வந்து ஒத்துழைக்காது. அது அப்புறம் பாத்தீங்கன்னா அனீமியா, அதாவது ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுரம், ஃபீவர், அதுவும் வந்து உடல்ல அந்த வெப்பநிலை அதிகரித்து கூட உங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா 3% ஆஃப் தி பாப்புலேஷன் இத வந்து என்னன்னா இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதோடைய எதனால இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், வெளியில இருந்து சம்பந்தப்பட்ட செயல்களால வர்றது, உள்ளுக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே ஏற்படுற சில மாற்றங்களால வர்றது. ஸோ 2 வகையாக இதை பிரிச்சிருக்காங்க. எதனால இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்னா ஏஜ், அதாவது வயது முதிர்வு ஆக ஆக நம்மளுடைய செல்களுடைய வளர்ச்சி வந்து குறைச்சலா இருக்கும். அப்ப எப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கர வியாதி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உள்ள அந்த தசைகள்ல ஒரு ஈர்ப்பு, அணுக்கள்ல ஒரு ஈர்ப்பு இல்லாம இருக்கும், இதனாலையும் வரும். 2வது நம்ம அதிகப்படியான வேலைகள், அதனாலதான் மகரிஷி அவர்கள் எல்லாத்துலயுமே அளவு முறை வந்து சொல்லியிருக்காங்க, 5 அளவு முறை. சோ அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை நம்ம வந்து செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆர்த்ரைட்டிஸ் அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தா நம்ம அதுவும் ஒரு வகையான அதிகப்படியான உழைப்பு தான். அந்த உழைப்பு வந்து நமக்கு மீறி நம்ம வந்து செயல்படும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், மூட்டு வலி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கு பாருங்க, இந்த மூட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா இப்படிதான் இருக்கும். இந்த எலும்பு வந்து வளைவு அடைஞ்சு இந்த விரல்கள் எல்லாம் பாருங்க எப்படி வந்து மாற்றங்கள் வருது. உள்ள ஒரு எலும்புலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ரத்த ஓட்டம் இருக்கும், நரம்பு இருக்கும். சோ எல்லாமே என்ன ஆகும்னா திக்கன் ஆயிடும், தடிச்சு தென்படும். உடலில் அந்த தோல் வந்து சுருக்கங்களை நாம் காண முடிகிறது. சோ இதுதான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மூட்டுக்கு வலிகள் வர்றது. இதுதான் பல வகையான மாற்றங்கள். இது 4 வகையான மாற்றங்களாக ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி மாற்றங்களால ப்ராக்ரஷன் மெதுவாக வரும். அந்த அணுக்கள், தசைகள் சொல்றோம்ல, திசுக்கள் சொல்லுவோம். செல்களுடைய கூட்டம் வந்து திசுக்கள், திசுக்களுடைய கூட்டமாக இருப்பதுதான் ஒரு உறுப்பாக மாறுகிறது. பல உறுப்புகள் சேர்ந்ததுதான் ஒரு மண்டலம், பல மண்டலங்கள் சேர்ந்ததுதான், அதாவது உதாரணத்துக்கு ஜீரண மண்டலம் போன்ற பல மண்டலங்கள் சேர்ந்து ஒரு மனித உடலாக மாறுகிறது. ஸோ அந்த திசுக்கள் உடைய நிலையிலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, இந்த நடுப்புற இன்ஃப்ளேம்டா இருக்கு பாருங்க, அந்த அழுத்தம் நீர் சேர்ந்து அந்த தோல் வந்து பெருசாக திக்கன் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம், அதுதான் போன் எரோஷன் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய்மானம் ஆகி சுருக்கம், தசையிலையும்
தோலிலையும் சுருக்கம் வருகிறது. ஸோ இதுதான் 4 ஸ்டேஜா மாறுது. இதுல பாத்தீங்கன்னா இதுல 3த்துக்கும் வித்தியாசம் பாருங்க. இது நல்ல இருக்கிற அந்த ஜாயிண்ட், ஹெல்த்தி ஜாயிண்ட். இது பாத்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த 2 மூட்டுக்கு தேய்மானம் வருகிறது. நடுப்புற இருக்கிற அந்த தேய்மானம் தேஞ்சு தேஞ்சு அந்த சைனோவில் அந்த ஜவ்வு தேஞ்சி 2 மூட்டும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது ஏற்படும் வலி. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னாக்க இததான் ஐசோலேட்டட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடிஞ்சது வரைக்கும் என்னத்துக்கு நம்ம கம்பேர் பண்றோம்னாக்க நோய் எதிர்ப்பு அணுக்கள் குறையும் போது வரக்கூடிய நோய், அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு மருத்துவ ரீதியாக இதை 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்சீமியஸ் டிசீஸ். இந்த மூட்டு வலிக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியில முதல் பயிற்சியே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கை அசைவு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கை சுழற்சி மூட்டு சுழற்சி இதெல்லாம் செய்ய 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 என்ன ஆகுதுங்க, மூட்டு பிளெக்சிபிலிட்டி வளைவு தன்மை வருகிறது. அங்கு இருக்கும் அணுக்களின் கூட்டம் அதிகமாகிறது. சோ ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் நார்மலா அந்த எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, அடைப்பு இல்லாம நமக்கு சரி செய்து கொள்வதற்கு தான் இந்த பயிற்சியை மிக மிக முக்கியமான பயிற்சியாக முதல் பயிற்சியாக நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்த்தோம்னா அல்சீமியஸ் டிசீஸ். இது பாத்தீங்கன்னா எப்படி இந்த நரம்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, நார்மல் பல நியூரான்ஸ் சொல்லுவாங்க. மூளையில் உள்ள செல்கள் அனைத்துமே ஒரு ஒரு செல்லும் எப்படி பாத்தீங்கன்னா இதுதான் நியூரான் சொல்லுவாங்க. இந்த நியூரான்ல என்ன ஆகுது பாருங்க, நடுப்புற நம்ம சிந்திக்கும் திறன், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை நாம் அதிகம் சிந்தித்து கொண்டு இருந்தால் என்ன ஆகிறது, மனதில் மாற்றங்கள் அந்த நரம்புகள்ல ஏற்பட்டு நரம்புகள்ல என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு இந்த போல அமிலாய்ட் பிளாக்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத படியிறது, அது மேல ஒரு படிவம் மாறி புகை மண்டலம் மாறி படிஞ்சு அது சிஸ்ட் மாறி கட்டிகளாக மாறிவிடும். அப்ப இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த இணைப்பு துண்டிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த நினைவு பகுதி பாதிக்கப்படும் போதுதான் உங்களுக்கு அந்த நினைவு ஆற்றல் குறைகிறது. இதுதான் அல்சீமியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது இஇஜில எப்படி இருக்கு பாருங்க, இந்த மூளையினுடைய அமைப்பு ஹெல்த்தி நல்ல மூளையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு. அல்சீமியஸ் டிசீஸ் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த மூளை இதனுடைய அமைப்பு மாறுதல்கள் இருக்கிறது. அதாவது அந்த பிளாக் ஃபார்மேஷன் சொல்றாங்களே, கால்குலஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிவம் படிஞ்சு உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, இந்த மூளை செல்கள் எல்லாம் மாற்றங்கள் அடைகிறது. இதன் அடுத்தபடியாக நாம பார்க்கும்போது மைக்ரேன் ஹெட்டேக், ஒத்த தலைவலி. இது எப்பயும் எப்படி இருக்கும்னாக்க மெனிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, அதாவது மாதவிடாய் காலங்கள்ல இந்த ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் அதிகப்படியாக சுரக்கிறதுனாலையும் பிரெக்னன்சி டைம்லயும், அதாவது கருவுற்ற பெண்களுக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா கரு வேண்டான்னு சொல்லும் போது நிறைய மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் சில பேர் உட்கொள்வாங்க, தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் அதெல்லாம் எடுக்க என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய உடல்ல பல மாற்றங்கள் அது அறிகுறியாக ஒத்த தலைவலியாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இதன் பிறகு பார்த்தாக்க நம் உணவில் சில உணவு எடுக்கும் போது இந்த சீஸ் சாக்லேட் இதெல்லாம் எடுக்கும் போது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மது அருந்த போதும் இந்த ஒத்த தலைவலி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மெதுவாக என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு சில அறிகுறிகளாக தென்பட்டு நம் உடல் முழுவதும் சீர்குலைவதற்கு இது என்ன ஆகுதுங்க, ஒன்னா கண் பாதிக்கப்படும்,
முகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. நம் வேலையில் தடை. இதற்காக தான் மிக அழகான பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஜஸ்னார் மூச்சு பயிற்சியும் கபாலபதி பயிற்சியும் நமக்கு சிறந்த முறையில நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை தினந்தோறும் நம்ம செய்து கொண்டு வந்தால் இந்த மாதிரியான ஒத்த தலைவையான பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பாக நாம் விடுபட முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னங்க? இதுதான் ஆல்வியோலஸ் சொல்லுவோம். உள்ள அந்த நம்ம சுவாசிக்கும் போது உள்ள அந்த காற்றை சேமிக்கக்கூடிய பைகள் இருக்கிறது. இந்த பைகள்ல நாம் என்ன ஆகுதுங்க, இதுதான் நடுவில் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தினாதான் இந்த பகுதி தான் நமக்கு என்ன, இந்த மாதிரிதான் நமக்கு அந்த நுரையீரல் இருக்கணும். ஆல்வியோலார் சாக்னு சொல்லுவாங்க. அந்த காற்றை சேமிக்கக்கூடிய பைகள். இந்த காற்றை சேமிக்கக்கூடிய பைகள் சரிவர இயங்கவில்லை என்றால் நமக்கு பல விதமான இந்த நிமோனியா, இதுல பாத்தீங்கன்னா அந்த காற்று அழுத்தத்தினால நீராக மாறி பிளூரல் எஃப்யூஷன் சொல்லுவாங்க. வயதான காலத்துல வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல அந்த தசைகள் எல்லாம் சுருங்கி நமக்கு மூச்சு சுவாசம் சீராக இல்லாமல் போவதற்கு எம்பைசேமா அப்படின்ற ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் அடைவுல நாம் சரிவர மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட முடியாம எப்படி செய்யறோன்னே நமக்கே தெரியாது. அந்த மூச்சை சரிவர நாம் இயக்குகிறோமா அப்படின்றத தெரியாமையே நாம மூச்சு சுவாசத்தை கவனிக்காமல் நாம் குலைத்து விடுகிறோம். தேவையில்லாத காற்று சுவாசத்தை உள்ள இழுக்கிறதுனால அந்த டஸ்டோட உள்ள போகுது. அப்ப அந்த அடைப்பட்ட நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கும் தான் நம்ம மகரிஷி அவர்கள் தசைநார் மூச்சு பயிற்சி, கபாலபதி பயிற்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, மனதோடு இணைத்து இந்த பயிற்சிகள் எல்லாம் தினந்தோறும் செய்து கொண்டு வர வேண்டும். நமக்கு பிரச்சனை இல்ல, அதனால வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. மகரிஷி அவர்கள் எல்லாமே மருத்துவ ரீதியாக தான், மீண்டும் மீண்டும் நான் கூறுவது என்றால் மருத்துவ ரீதியாக தான் தன் உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக மாற்றி ஒரு பயிற்சியும் சிந்தித்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை செய்து நாம் பலனடை வேண்டியதுதான் முக்கியமான ஒரு கடமை. அப்பொழுதுதான் அந்த தனிமனித அமைதி நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இருதய நோய். இப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கான தவத்தை பண்ணோம். இந்த மாதவிடாய் காலங்கள்ல எல்லாம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஒரு மாதமும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அந்த ஏற்பட்டு கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுங்க, மன அழுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். மன அழுத்தத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் எப்படி நம்ம வரோம்னா இந்த ரசாயன மாற்றங்களாலதான் வருது. ஆனா நம்ம பயிற்சியும் தியான பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, இந்த உடற்பயிற்சி எல்லாம் தினந்தோறும் நம்ம செய்து கொண்டு வந்தோம் என்றால் இந்த ரசாயன மாற்றங்களால் ஏற்படும் அந்த சிரமங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அப்ப அதிகப்படியாக சுரக்கும் போது, இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுரக்காம இருக்கும், சரிவர அந்த மாதவிடாய் காலங்கள்ல சரிவர அந்த திரவம் வெளியேறாமல் இருக்கும். அப்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க, விட்டு விட்டு வரும். இதெல்லாம் வரத்துக்கான பல காரணங்கள் இருக்கு. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இருதய தொந்தரவு வரத்துக்கான அந்த இருதயம் சரிவர செயல்படாமல் போவதற்கு இந்த ரசாயன மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். சோ மனநிலை மாற்றங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், மன அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் இந்த பயிற்சிகளை, தியான பயிற்சி, அதாவது பீனியல் சுரப்பில
துரியத்துல நாம் தவம் செய்யும் போதும் பிட்யூட்டரி சுரப்பியை நன்றாக அது தலைமை சுரப்பி இயக்கிக் கொண்டே இருந்தோம் என்றால், மனதை அல்பா நிலைக்கே வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், நாம் பலவிதப்பட்ட நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இமோஷனல் சேஞ்சஸ் ஒரு மாதத்திலும் பிரெக்னன்சி போது, அதாவது போஸ்ட் மார்ட்டம், ப்ரீ மார்ட்டம் சொல்லுவாங்க. குழந்தை பிறப்புக்கு முன், குழந்தை பிறப்பிற்கு பின், இந்த மாதிரி காலகட்டங்கள்லயும் இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டிரான் என்ற மாதிரியான ஹார்மோன்கள் சுரப்புல மாறுபடுதல் வர்றதுனால என்ன ஆகுதுங்க, நமக்கு மூடு சேஞ்சஸ், அதாவது உடல் சோர்வு, மன சோர்வு, எந்த வேலையிலும் ஈடுபட முடியாத ஒரு மனநிலை மாற்றம். உடல் ஒத்துழைக்கும், ஆனா மனம் ஒத்துழைக்காது. அப்ப ஜீவகாந்த சக்தி நம் உடலில் இருக்கும் ஜீவகாந்த சக்தி குறைவு ஏற்படுவதனால் மனமும் உடலும் இருவேறு பக்கமாக உணர்ச்சி நிலை, உணர்வு நிலைக்கு ஆல்பா பீட்டா 2 நிலைக்கும் மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகும். நாம் எதிர்பார்க்கும் போது மற்றவர்கள் சரியாக அந்த எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கும் அனைத்து அன்பர்களும் ஒத்துழைக்கவில்லை என்றால் இன்னும் பிரச்சனை அதிகமாக தோன்றும். அப்பொழுது மனதில் எரிச்சல் உண்டாகும். அது கோபமாக மாறி மீண்டும் என்ன ஆகுதுங்க, நீண்ட நாள் மன அழுத்தமாக மாறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இதுதான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை பிறப்பிற்கு முன், பிறப்பிற்கு பின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும். தைராய்டு சுரப்பியில அந்த ஹார்மோன் சுரப்பி குறைச்சலாக நம்ம சுரக்கும் போது உங்களுக்கு மனநிலை மாற்றங்கள் வரும். இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தைமஸ் சுரப்பிலையும் தைராய்டு சுரப்பிலையும் தான் இருக்கு. அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரிவர சுரக்கவில்லை என்றால் உங்களுக்கு ரத்த அழுத்தம், மனநிலை மாற்றங்கள், மூடு ஸ்விங்ஸ் இதெல்லாம் வரத்துக்கான, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மன மாற்றங்கள் அதிகப்படியாக, மன அழுத்தம் நீண்ட நாள் மன அழுத்தமாக இருந்தால் தூக்கம், இரவில் வரும் தூக்கத்துல கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். தூக்கம் ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு மிக மிக அவசியம். அந்த தூக்கம் சரியா இல்லைனாக்க டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, கனவில்லாத தூக்கம். அந்த 12 to 3 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காலகட்டம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கண்கள் உள்ள அந்த கருவிழிகள் அசையாமல் இருப்பது ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்துலதான் இந்த மெலட்டோனின், செரட்டோனின், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்பில் உள்ள இந்த சர்க்காடியன் ரித்தம் அது சீர் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தோஷமான சுரக்கக்கூடிய இந்த திரவங்கள் அந்த டயத்துலதான் நமக்கு சுரக்குது. தூக்கம் கம்மியானால் இந்த சுரப்பிகள் சரிவாரா இயங்காமல், இந்த பீனியல் சுரப்பி சரியாராக இயங்காமல், இந்த மெலட்டோனின், செரட்டோனின் சரிவராத சுரக்காமல் நம்ம மறுநாள் எழுந்திரிச்சு பார்த்தோம்னாக்க எந்த வேலையிலையும் நமக்கு ஈடுபாடு வராது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எதையும் சரிவர செய்ய முடியாது. சோ அதனால தூக்கத்தை சரி செய்வதற்கு நமக்கு மகரிஷி அவர்கள் நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. தற்சோதனை பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. சாந்தி தவம் முக்கியமா நம்ம நைட்ல படுத்துட்டு பண்ணோம்னாக்க உடல் ஆற்றலாக நாம் சேமித்து வைத்துக்கொள் இருக்கும் எனர்ஜியை நாம தக்க வச்சு கொள்கிறோம். அதற்காக தான் காயக்கல்ப பயிற்சியை கூட என்ன பண்ணிருக்காங்க மகரிஷி 11 முறையாக ஒரு தடவையும் நம்ம உண்ணும் முன்னாடி, தண்ணி அருந்தும் முன்னாடி அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மனம் பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டான்னு உணர்ச்சி உணர்வு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்பா நிலையிலேயே நம்ம இருந்தோம்னாதான் அந்த 7 to 14 சைக்கிளுக்குள்ளேயே நம் மனதை நம்ம வைத்திருந்தோம்னாலதான்
நிறைய வாழ்க்கையில் வரும் சிக்கல்களையும் இருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம். இரண்டாவதாக, நாம் நினைத்த காரியத்தை நாம் செயலுக்கு கொண்டு வர முடியும். வெற்றி வாழ்க்கையில் அடைவதற்கு எளிதாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கடைசி ஸ்டேஜ் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்கும் காலம். அதாவது எது கணிச்சிருக்காங்கன்னா 45க்கு மேலே 50 வயதிற்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நிகழ்வு நடக்கிறது. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா 34 வகையான மன மாற்றங்கள், உடல் மாற்றங்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து தான் நாம எப்படி நம்மளை விடுவித்து கொள்வது என்பதை ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நாம் மனதை சரிவர வைத்துக் கொள்ளவில்லை என்றால் பல உடல் ரீதியான பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரிவிக்கிறது. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுபவிக்கக்கூடிய ஒன்று இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தின் காரணமாக நரம்புகள் 72,000 நரம்புகள் அந்த குதப்பகுதியில இருக்கு. நம்ம இப்ப மூலாதார சுழற்சி நம்ம செய்தோம். ஸோ அது செய்ய 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 நம்ம பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அங்க அதிகரிக்கும். அங்க அதிகரிக்க அதிகரிக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபடுத்திக் கொள்ளலாம். அதற்கு மேலதான் பாத்தீங்கன்னா இந்த சிறுநீர் கழிக்கும் பைகள், கிட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீரகம் அது இருக்கு. இந்த சிறுநீரகத்துல சரியான அந்த கண்ட்ரோல், அந்த நரம்புகள் சரியாக இயக்கம் வராமல் இருப்பதனால்தான் என்ன ஆகுதுங்க, அந்த நரம்புகள் சுருங்கி நமக்கு அந்த எதுவுமே நமக்கு அங்க ஒரு சிக்னல் என்ன ஆகுதுங்க, ஒரு குதப்பகுதியிலிருந்து நாம் மனம் வெளியேறும் முன், அதே மாதிரி சிறுநீரகம் வெளியேறும் முன் என்ன ஆகுதுங்க, நமக்கு அந்த சிறுநீர் பையில ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற அந்த சிக்னல் நரம்புகள் வழியாகத்தான் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து ப்ராசஸிங் நடந்து திரும்பி நமக்கு என்ன செயலாக நம்மளை தூண்ட வைக்கிறது. அந்த தூண்டல் வரத்துக்கு முன்னாடியே என்ன ஆகுங்க, இந்த சிறுநீரகம் கழித்து விடுவோம். இது இந்த ஒரு காலகட்டம் மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. வயதான காலத்திலையும் வரும், சிறு வயதிலையும் பாத்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல இருந்து நாம காத்து கொள்வதற்கு தான் நமக்கு கயகல்ப பயிற்சி கொடுத்திருக்காங்க. இதுல மூலபந்தம், அஸ்வினி முத்திரை இதெல்லாம் நம்ம ஒழுங்கா சரிவர செய்ய செய்ய இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நாம் நம்மளை விடுவித்துக் கொள்ளலாம். பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள், நீண்ட நாள் நிறைய பிரெக்னன்சி, நிறைய குழந்தைகள் பிறப்பு, சரிவர நம்ம இயக்கம், கர்ப்பப்பை இயக்கம் இல்லாமல் இருப்பது, அந்த 5 அளவு முறை காத்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த கர்ப்பப்பை பாருங்க, இதுதான் கர்ப்பப்பை, இது வெளியே நோக்கி வந்து விடுவது. இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த வெளியே நோக்கி வர்றதுதான், இந்த இடத்துலதான் நமக்கு அந்த குதப்பகுதி இருக்கு. இந்த குதப்பகுதி இருக்கு, இந்த வெளியே நோக்கி வரும்போதுதான் என்ன ஆகுதுன்னா நம்ம சர்ஜரி பண்ணிதான் அது என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் டாக்டர்ஸ் கர்ப்பப்பையை வெளியே எடுத்து விடுகிறார்கள். கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சியை நாம், இந்த அஸ்வினி முத்திரை பயிற்சியும் மூலபந்தமும் நாம் செய்ய 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 இந்த கர்ப்பப்பை தானாகவே மேலே அதன் இடத்தில் கொண்டு செல்வதற்கான பயிற்சிகள் தான் இந்த சித்தர்கள் நமக்கு அருளிய இந்த காயகல்ப பயிற்சி. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிஓடிஸ், இந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் உருவாகிறது. இதனாலதான் என்ன ஆகுதுங்க, கட்டிகள் சிறு வயசிலேயே உருவாகிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையின்மை, நிறைய இன்ஃபர்டிலிட்டி நிறைய பெண்களுக்கு வருகிறது. இது உணவு மாற்றங்கள் காரணமாகவும் நாம் பழக்க வழக்கங்கள் காரணமாக தான் இந்த பிசிஓடி பிரச்சனைகள் பாலிசிஸ்டிக்
சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரி சிண்ட்ரோம்னு. இந்த பிரச்சனைகள் நமக்கு வருது. இதே மாதிரி ஓவரி இந்த கர்ப்பப்பையில வந்து இந்த கருவுல இருக்கும் புற்றுநோய் வரத்துக்கான அறிகுறிகளும் நமக்கு தென்படும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். இதுவும் மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு நோய். இது எதனால வருதுன்னா, நாம் குழந்தை பிறப்பதற்கு அடுத்து புரோலாக்டின்ற ஒரு ஹார்மோன் இந்த ரத்தத்தை பாலாக மாற்றி குழந்தைக்கு ஒரு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பால் சரிவர சுரக்கவில்லை என்றாலும், நாம் சரிவர மகளிர் குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்கவில்லை என்றாலும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இதற்கு தான் மகரிஷி அவர்கள் மிக மிக உயர்ந்த பயிற்சியான மசாஜ், உடல் தேய்த்தல் பயிற்சியை நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எதையுமே நம்ம வந்து சாதாரணமான பயிற்சியாக நாம் நினைக்க வேண்டாம் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். இந்த பயிற்சியை இந்த கை வச்சு, உள்ளங்கையை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோங்க, உடலை வருடி விடுகிறோம். இந்த உள்ளங்கை என்ன, பஞ்சபூதத்தின் கூட்டு. இந்த 5 விரல்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். சோ இந்த பஞ்ச பூதங்களையும் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இருக்கு இதுல. சோ இந்த விரல்கள்ல இந்த உள்ளங்கையை வச்சு நாம மார்பகத்துல வந்து அதோட இணைச்சு நம்ம செய்யும் போது வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்தமாக நாம் மாற்றி கொள்கிறோம். இப்ப புற்றுநோயினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க, தேவையில்லாத செல்கள் 120 நாட்கள் ஒரு செல் வந்து உயிர் வாழும். அந்த செல் உயிர் வாழ்ந்த பிறகு என்ன ஆகுங்க, இறந்து விடுகிறது. இறந்த பிறகு அது வெளியேற வேண்டும், கழிவுகளால வெளியேற வேண்டும். கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் தான் அது நோயாக உடலில் மாறுகிறது. அப்ப நோய் என்றால் என்னங்க, கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அப்ப கழிவுகள் வெளியேற்றிட்டாக்க உங்களுக்கு இந்த தேக்கம் இல்லைன்னா இந்த மாதிரியான வியாதிகள் நமக்கு வராது. சோ இவ்வளோ உயர்ந்த பயிற்சியை வந்து நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எளிமையா தான் இருக்கு. ஆனா அதுல வந்து இருக்கக்கூடிய மருத்துவ முறை, ஒரு அறிகுறி வச்சுதான் இதெல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதை நாம் ஆழ்ந்து மனதோடு இணைத்து செய்யும் போது அபரீதமான பயன்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்ப காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டால் நமக்கு 2 வகையாக இருக்கு. அஸ்வினி முத்திரை, இதை என்ன சொல்லியிருக்காங்க, நரம்பு ஊக்க பயிற்சி. மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். நரம்பு ஊக்க பயிற்சி, இதை உணர்ந்து மனதை அங்க நிறுத்தி நம்ம 10 முறை ஆழ்ந்து செய்யும் போது அந்த மணிபூரக சக்கரமும் இயக்கத்துக்கு வரும். மணிபூர சக்கரம் இயங்க இயங்க அங்க நெருப்பு மையம், அதில் இருக்கிறது என்னங்க, எல்லா உணவு செரிமானத்துக்கான இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த உறுப்புகள் சரிவர இயங்கினால்தான் நமக்கு உணவு வந்து கெமிக்கல் வந்து என்ன ஆகுதுங்க, உணவு பல 7 தாதுக்களாக மாறி நமக்கு ஆற்றலாக ஜீவவித்து குழம்பாக மாறி ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல் தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்களையும் இயக்கிறதுக்கு, மன இயக்கத்துக்கு, உடல் இயக்கத்துக்கும் நமக்கு உதவுகிறது. முக்கியமான பயிற்சி. 2வது பாத்தீங்கன்னா ஓஜஸ் பிரெத். அந்த சுத்த சக்தியை நாம் தண்டுவதம் வழியாக மேலே எழுப்பி உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்கிறோம். அதை கெட்டிப்படுத்தி இந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் போதும், மன அழுத்தத்தின் போதும், உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரும்போதும் என்ன ஆகுதுங்க, அந்த ஜீவத்து குழம்பு நீராக இருந்தால் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் மகரிஷி அவர்கள் சித்தர்கள் பயிற்சியாக இந்த காயகல்ப பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை கெட்டிப்படுத்துவதன் மூலம் உடல் ஆற்றல் அதிகரிக்கிறது. அந்த எக்டோபிளாசம் சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சீர் செய்யறோம். அதுல இருந்து அந்த சுத்த சக்தியை மேலே எழுப்பி அதுல 63 மினரல்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து பயிற்சி பண்ணதான் நமக்கு அந்த பலன்கள் வந்து அபரிதமான பயன்கள் நமக்கு வரும்.
இதைதான் நம்ம சிவவாக்கியர் அவர்கள் உரித்தரித்த நாடியில் ஒடுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரோ. அதான் அந்த இடத்துல அஸ்வினி முத்திரை போட்டு அந்த வாயுன்ற சுத்த சக்தியை மேலே எழுப்பி நம்ம இங்க துரியத்துக்கு கொண்டு வரும்போது அந்த மனோன்மரிய திரவம் அமிர்தம் அங்கு சுரக்கிறது. அந்த அமிர்தத்தை தான் நாம் உடல் முழுவதும் பரவி விட்டுக் கொள்கிறோம். அந்த உடல் முழுவதும் பரவிட தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நோயிலிருந்து விடுபட, இளமையை காக்கிறதுக்கு, முதுமையை தள்ளி போடுறதுக்கு, வாழ்நாளை அதிகரித்து கொள்வதற்கான பயிற்சி. இதுதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. மகரிஷி எளிமையான முறையில 3 நிமிடம் தான் இந்த பயிற்சி. காலையில ஒரு 3 நிமிடம், மாலையில் ஒரு 3 நிமிடம் முக்கியமாக நடுவிலும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அது செய்ய செய்ய மனம் தானாக என்னதுங்க, அல்பா நிலைக்கு வருது. இதுதான் இந்த பெல்விக் ஃப்ளோர்னு சொல்றோம். நம்ம குதப்பகுதியில இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலதான் இங்கதான் இந்த கர்ப்பப்பை இருக்கு. இது பக்கத்துல அருகில் தான் யூரினரி பிளாடர், சிறுநீர் வெளியேறதுக்கான ஒரு பை. இதுக்கு அடியில இருக்கிறது தான் இந்த மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தசைகள். இதுதான் இந்த காக்சிக்ஸ் எலும்பு. இந்த காக்சிஸ் சேக்ரல் எலும்பு அந்த இடத்துலதான் இந்த மூலாதாரம் மையம் நமக்கு இருக்குது. சோ இந்த இடத்துலதான் நம்ம சுருக்கி விரிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம அஸ்வினி முத்திரை போடுறோம். இதுதான் அந்த குதப்பகுதி. இது மேல் இருக்கும் பகுதி, அதாவது அந்த மலம் சேகரித்து இருக்கக்கூடிய அந்த பை. இதற்கு அருகில் தான் நமக்கு கர்ப்பப்பையும் இருக்கு, சிறுநீர் பையும் இருக்கு. சோ இந்த நரம்பூக்க பயிற்சியை 72,000 நரம்புகள் இங்க இருக்கு. இந்த பயிற்சியை நாம் சரிவர செய்ய செய்ய என்ன ஆகுதுங்க, மேலே அந்த சுத்த சக்தியை நாம் தக்க வைத்து கொள்கிறோம். மனமும் அல்பா நிலைக்கு வருகிறது. இது இன்னொரு முக்கியமான படம். இதுதான் குதப்பகுதி. இந்த குதப்பகுதியை தான் நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். இது பக்கத்துல இருக்கிறது தான், இதுதான் அந்த கர்ப்பப்பை, இது அந்த சிறுநீர் பை. பாத்தீங்கன்னா அருகில் இருக்குது. எப்ப நம்ம இந்த குதப்பகுதியை சரிவாக இயக்கினோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க, இந்த கர்ப்பப்பை, இந்த சிறுநீர் பை எல்லாமே இயக்கத்துக்கு வருது. அதுல இருக்கிற அந்த நரம்புகள் அனைத்தும் இயக்கத்துக்கு நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், மேலே முன்பு ஸ்லைட்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன நோய்கள், அதிலிருந்து நாம் செயற்கையாக மருத்துவ முறைக்கு போகாமல் இயற்கையிலேயே சரி செய்து கொள்ள அளவுக்கு தான் நம்ம பயிற்சிகள் நமக்கு கொடுத்திருக்காங்க மகரிஷி அவர்கள். இதுதான் மூலபந்தம் சொல்றாங்க. இந்த இடத்துலதான் நம்ம அஸ்வினி முத்திரை நம்ம போடுறோம். இது கர்ப்பப்பை, இது குதப்பகுதி, இது சிறுநீர் பை. இப்ப போடும் போது 3 ஏரோ இங்க காமிச்சிருக்கு இல்லைங்களா, 3மே இந்த இயக்கத்துக்கு நம்ம சுருக்கி விரிக்கிறோம். அப்ப சுருக்கி வைக்கும் போது இந்த இடம் இயக்கத்துக்கு வருகிறது. 10வது முறை நம்ம என்ன பண்றோங்க, இங்க மூலபந்தம் நம்ம பண்றோம். மூலபந்தம் அந்த சுருக்கி விரிக்கி மூலபந்தம் செய்யும் போது அந்த எல்லா எந்தெந்த உறுப்பு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல அதை தக்க வைத்துக் கொள்கிறது. இதுதான் வெளிநாடுகள்ல நமக்கு கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு நமக்கு செய்யறாங்க. இந்த கீகல் எக்ஸசைஸ் பாருங்க, நம்ம நாட்டில இருந்து இது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு செயல்தான், நிகழ்ச்சி. சித்தர்கள் மூலமாக தான் நமக்கு இங்க இந்தியாவில இது கொடுத்திருக்காங்க. அந்த இந்தியாவில கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் இங்க செய்யறதை விட வெளிநாடுகள்ல ஆர்வமாக நமக்கு எல்லாருமே செய்யறாங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல். இதுதான் கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு நமக்கு அதாவது குழந்தை டெலிவரி வார்ட்ல இதை நம்ம செய்யறாங்க. இதை செய்யும் போது என்ன ஆகுதுங்க, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நார்மல் டெலிவரி ஆனாதான் என்ன ஆகுதுங்க, அந்த சுரப்பு, இந்த புரோலாக்டின்ற ஹார்மோன் சரிவர சுரந்து ரத்தம் பாலாக மாறி அந்த முதல் பால் அருந்துகுது இல்லைங்களா, அதுதான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மருத்துவ ரீதியில ஹையஸ்ட் இம்யூனைஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முதல் பால் தான்.
இருந்து அருந்தக்கூடிய அந்த குழந்தை அருந்தக்கூடிய முதல் அந்த பால் அததான் சொல்றாங்க. இப்ப தியான பயிற்சியின் மூலம் என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னா, இத அகத்தவத்தின் பயன்களாக ஒரு பாடலாக மகரிஷி அவர்கள் கொடுக்கிறாங்க. அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் 5 புலன் வென்று அறிவை ஆட்சி செய்யும். இந்த 5 புலன்களை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த பிட்யூட்டரி சிறப்பியை ஏக்க பீனியல் சிறப்பியை ஏக்க அந்த 5 புலன்களை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம 5 புலன்கள் மனம் வழியாக செயல்படாமல் இந்த நுண்மான் உழைப்பனன் அறிவு, 6வது அறிவு சிந்திக்கும் திறன் நமக்கு அதிகரிக்கிறது. அது மெய்ப்பொருளோட நம்ம இணைக்கிறது. சுத்த வெளியோட நம்ம இணைத்து, சுத்த வெளியோடைய தன்மை என்னங்க? அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் கொடுக்கும் தன்மை அதிகரிக்கும் என்பதை மிக அழகாக இந்த அகத்தவத்தின் பயன்கள் மூலம் பாடலாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நமக்கு முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துலதான் மூலாதாரத்துலதான் நம்ம அஸ்வினை முத்திரை போட்டு அந்த 72,000 நரம்புகளை நாம் இயக்க வைக்கிறோம். அது இயக்கும் போது என்ன ஆகுதுங்க? நமக்கு மண்டலத்துல, அதாவது நரம்பு மண்டலத்தை 2 வகையாக, தானியங்கி நரம்பு மண்டலத்தை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. பக்கப்பிரிவு, பிரிவு, அதாவது பாராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கும் போது இந்த சிம்பத்தட்டிக் நரம்பு தான் அதிகமாக இயக்கத்துக்கு வருகிறது. அதுதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராசிம்பத்தட்டிக், அதாவது உணர்ச்சி நிலையில இருக்கிறது, 14க்கு மேல இருக்கக்கூடிய நிலை. இந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு தான் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? அதான் பக்கப்பரிவு நரம்பு மண்டலம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு இயக்கத்துக்கு வருதோ நம் மனம் ஆல்பா நிலையில இருக்கும். இந்த காயக்கல்ப பயிற்சியோ, இந்த மூலாதாரத்துல நம்ம தவம் செய்யும் போதோ, இந்த எக்ஸசைஸ் பயிற்சிகள் எல்லாம், உடற்பயிற்சி எல்லாம் நம்ம செய்யும் போது மனம் என்ன நிலைக்கு போகுதுங்க? இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் எப்போதும் இயக்கத்துக்கு வருகிறது. அப்ப அந்த தன்முனைப்பும் நமக்கு குறைகிறது. தன்முனைப்பு குறைய குறைய உடல் ஆற்றல் அதிகரிக்கும். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நான் யார் என்பதை மனிதன் உணரக்கூடிய அளவுக்கு தான் இந்த பயிற்சிகளை நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப பயிற்சி, அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி காண்பதற்கு. பாத்தீங்கன்னா இப்ப மேக்னடைஸ்டு மேன் எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த ஆரா, நம்ம பயிற்சிகள் செய்ய செய்ய இந்த ஆரா விரிவடைகிறது. அந்த பஞ்ச கோஷங்கள் விரிவடையும். காந்த சக்தி உடலில் திணிவு பெற்ற காந்த சக்தியாக வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம் மனம் உயர்கிறது. அந்த ஜீவகாந்தம் குறையும் போதுதான் நமக்கு என்ன ஆகுதுங்க? இந்த 6 குணம் மேலோங்கி வருகிறது. ஜீவகாந்தம் அதிகமாக நம்ம உடலில் திணிவாக இருந்து கொண்டிருந்தால் நேர்மறையான எண்ணங்கள் தான் நம் மனதில் வரும். இதை நாம் ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூடு பேலன்ஸுக்கு இந்த டோபமைன், நாரெப்பினெஃப்ரின், செரட்டோனின், இது 3 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பயிற்சிகள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுதுங்க? மனம் விரிவடைகிறது. கான்சென்ட்ரேஷன் பவர், நிறைவாற்றல் அதிகரிக்கும். இந்த செரட்டோனின் செக்ரீட் ஆக மனதில் ஒரு நிறை மனம் உண்டாகிறது. சோ இது 3 நமக்கு சரிவர சுரக்கணும்னாக்க நமக்கு பயிற்சிகளை தினந்தோறும் நம்ம செய்யும் போது மனம் ஆல்பா நிலையில இருக்கும் போது பேலன்ஸ்டு மூடு, நடுநிலைமையில் இந்த மனம் இருக்கிறது. அந்த மன அழுத்தம் குறைகிறது. இந்த மன அழுத்தம் குறையதான் நமக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்கும் திறன். இதுல கார்டேட் நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. இந்த மூளை பகுதியில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனநிலை நடுநிலைமையில இல்லாத போது என்ன ஆகுதுங்க? அப்பதான் எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வருது. ஒரு சிக்கல் வாழ்க்கையில் வரும்போது அது எப்படி தீர்வு காண்பது என்பது நமக்கு புரியாமல் நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, மன மாற்றங்கள்ல ஒரு நிறைத்தன்மை இருந்தால்தான் இந்த கார்டேட் நியூக்ளியஸ் நம்ம என்னங்க தியானம் செய்ய செய்ய இந்த கார்டேட் நியூக்ளியஸ் செயலுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டீலோமியர்ஸ் சொல்லுவாங்க. இந்த டீலோமியர்ஸ் தான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ மரபணுக்கள். இந்த மரபணுக்கள்ல என்ன ஆகுதுங்க? இதுல பாத்தீங்கன்னா இந்த வால் பகுதி குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. 23 பேர்கள் நமக்கு இருக்கு. அது சரிவர இயக்கத்துக்கு வரணும்னாக்க இந்த நம்ம சரிவர நம்ம மனநிலையையும் மாற்றங்களை சரிவர வைத்தில்லை என்றால் நமக்கு என்ன, எதனால வருதுங்க?
ஒபிசிட்டி, உடல் பருமன்னால, மன அழுத்தத்தினால, பல வகையான உணவு மாற்றங்கள், உடல்நிலை மாற்றங்களால இந்த பிரச்சனை, இந்த டீலோமியர்ஸ் வந்து குறையுது அப்படின்னு ஆய்வுபூர்வமாக நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வின் மூலம் என்னன்னாக்க ஏஜிங், உடல் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வயது வந்து முதிர்ந்து இருக்காது, உடல் ரீதியாக பார்க்கும்போது வயது முதிரானவங்க மாதிரி நமக்கு வந்து தென்படுவாங்க. சோ இதெல்லாம் அதே மாதிரி முதிர்ச்சியா இருப்பாங்க, வயது அதிகமாக இருக்கும், ஆனா அவருடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வயது குறைவான மாதிரி இருப்பாங்க. சோ 2 வகையா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு காண்பிக்கிறது வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல குரோமோசோம்ஸ்ல மாற்றங்கள் வருவதனாலதான். பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, நியூரோஜெனசிஸ், இந்த மூளையில வந்து நமக்கு வந்து என்னன்னா புத்துணர்ச்சி, நரம்பு புத்துணர்ச்சி வர்றது, நரம்பு செயலிக்காம அதனுடைய செயல்பாட்டிலிருந்து சரிவர செயல்படுவதுதான் இந்த காயகல்ப பயிற்சி என்ன பண்ணுதுங்க, நியூரோஜெனசிஸ், நரம்பை அதாவது இளமையாக வைத்திருப்பதற்கு இந்த காயகல்ப பயிற்சி நமக்கு வந்து உதவுகிறது. இதுலதான் நம்ம நார்மல் பர்சன் வந்து பண்ணும் போது என்ன ஆகுதுங்க, நம்ம இந்த இது வந்து இஜியோடைய மாற்றங்கள் எப்படி எடுத்திருக்கோம், 15 நிமிடத்துக்கு மேல நம்ம பண்ணும் போது இந்த தியானம் எப்படி மூளை வந்து எப்படி மாற்றங்கள் வருது பாருங்க. இது சீராக இல்லை இந்த இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நார்மல் பேலன்ஸா வருது. இதுக்கு அடுத்து 25 நிமிஷம் நம்ம வந்து தியான பயிற்சி செய்யும் போது இந்த மாதிரியான சுற்றோட்டம், மூளையிலுடைய சுற்றோட்டம் சீராக செயல்படும் போது நம்மளுடைய மனநிலை வந்து இமோஷனல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். இதுதான் வந்து இதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த 10வது நரம்பு வேகஸ் நரம்புன்னு சொல்றோம். அந்த வேகஸ் நரம்பு செயலுக்கு வருகிறது. இந்த வேகஸ் நரம்பே அன்பும் கருணையும் அதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும் போது மருத்துவ ரீதியாக இந்த 10வது நரம்பு இயக்கத்துக்கு வருது. அப்ப பக்கப்பிரிவு நரம்பும் இயக்கத்துக்கு வருது. பக்கப்பிரிவு நரம்பு இயக்கத்துக்கு வரும்போது தானாகவே மனம் ஆல்பா நிலைக்கு வருது. இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்ல நம்ம முதல் பாயிண்ட் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, கையை திருப்பி 3 விரல்களை அந்த கழுத்து நரம்புல நம்ம வைக்கிறோம். அதுல வந்து முக்கியமான அந்த சைட்ல இருக்க அந்த நரம்பு ஆற்றி, திரவம் ஆற்றி வந்து இருதயத்திலிருந்து போறக்கூடிய கரோட்டிட் ஆற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றி வந்து நமக்கு அடைப்பு இருந்ததுனாதான் நமக்கு மூளையில வந்து ரத்த கசிவு, நம்ம அதிகப்படியாக கோவப்படும் போது ரத்த கசிவு ஏற்பட்டு ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, ரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம், பேரலிட்டிக் அட்டாக்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி அழகா வந்து இந்த கரோட்டிட் ஆற்றி வந்து செயலுக்கு வருகிறது. எல்லா இடத்துக்கும் இந்த முக்கியமான இந்த கழுத்து நரம்புல வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த கழுத்துல வந்து இருந்துதான் அந்த பெரிய ரத்த நாளம் இருதயத்திலிருந்து முகத்துக்கும் மற்ற உடலுக்குள்ள அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. இந்த இயக்கத்தை அடிப்படையில் தான், அந்த வேகஸ் நரம்பு இயக்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு 14 பாயிண்ட் அக்கு பிரஷரும் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கு பிரஷர் பாயிண்ட நம்ம மனதையும் உடலையும் இணைத்து நாம் செய்யும் போது பலதரப்பட்ட நோய்கள்ல இருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம். இதுதான் முக்கியமான நரம்பு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாராசிம்பத்திக் அந்த நரம்பு வந்து எங்கிருந்து, மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இந்த தண்டுவடத்துல இந்த முக்கியமான நரம்பு, கண்ணுக்கு போற நரம்பு, காதுக்கு போற நரம்பு, அதாவது 7வது 8வது 9வது 10வது இந்த நரம்புகள் எல்லாமே மூளையில இருந்து வருது. இதான் அந்த அக்கு பிரஷர் முதலாவது பாயிண்ட்ல நம்ம வந்து அந்த 3 விரல்கள் வைத்து நம்ம அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த அழுத்தம் கொடுக்கும் போது நம் மனநிலை என்ன ஆகுதுங்க, ஆல்பா நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் மகரிஷி அவர்கள் எல்லாமே மருத்துவ ரீதியாக தான் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு பயிற்சியும் நாம் வந்து ஆழ்ந்து சிந்தித்து மனதை ஒருங்கிணைத்து நம்ம செய்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றிகளை பெறலாம் என்பதை கூறி, நாம் செய்ய வேண்டியது என்னன்னா பயிற்சி நம்ம கற்றுக்கொண்டு முறையாக அதில் முயற்சித்து தினந்தோறும் செய்வேன் என்ற சங்கல்பத்தை நாம் ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொண்டு தினந்தோறும் செய்து வாழ்க்கையில் வெற்றிகளை பெற வேண்டும். மூளை வளர்ச்சிக்கான இறுதியாக இதை கூறி நான் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்த விரும்புகிறேன். ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவுல வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி, இன்றைய காலகட்டம் COVID-19ல வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான வகைப்பட்ட இஞ்சி,
இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து என்ன இருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி, அமிலங்கள், ஒமேகா 3 இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. இதையும் உட்கொண்டு நம் பயிற்சிகளையும் சரிவர செய்து மனநிலையை வந்து நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு ஆல்பா நிலையில் வைத்துக்கொண்டு செயல்பட்டோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். மிக மிக முக்கியமானது வந்து சிரிப்பு. கண்மூடி தூங்க மீனுக்கு தெரியாது. படுத்து உறங்காத உயிரினம் குதிரை. உயிரே குதிக்காத உயிரினம் யானை. சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன். அதனால சிரிக்கும் போது என்னங்க, முகத்தில் இருக்கும் அனைத்து நரம்புகளும் இயக்கம் வருகிறது. அதுக்குதான் நமக்கு வந்து மசாஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மசாஜ் பயிற்சியை வந்து நம்ம செய்யும் போதே மனதில் ஒரு உற்சாகம் வருகிறது. சிந்தனை செய்தால் சிரிப்பை நிறுத்தி விடுவாய். முதலில் சிரித்திடு, பிறகு சிந்தனை செய். உணவை நாடும் முன் சிரிப்பை நாடு. அதுவே வாழ்க்கையின் சிறப்பாகும். கலை. வாழ்க வளமுடன். அனைவரும் நீண்ட ஆயுள், நிடைச்செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி, இதுகாரம் எனக்கு சேவை மடுத்த அனைத்து மனித தெய்வங்களையும் வாழ்த்தியும் வணங்கி, இந்த வாய்ப்பு அளித்த ஸ்கை மெடிடேஷன் அம்மா சென்டர் சிங்கப்பூருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.